ஹேய், என்ன ஒரு வாரமா விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு தடப்புடல வேலை பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கெல்லாம் போட்டதெல்லாம் போட்டபடி இருக்கு. என்னாச்சு? எனக்கு பீரியட்ஸுங்க. சரி, அதனால என்ன? நான் தீட்டுங்க, விளக்கேற்ற கூடாது. தீட்டா? யார் சொன்னது? பீரியட்ஸ்ன்றது நம்ம உடல்ல நடக்கிற ஒரு வித மாற்றம், அவ்வளோதான். அது போக நம்மளெல்லாம் படைச்சதே கடவுள் தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட கடவுளே எப்படிமா நம்மளை ஒதுக்குவாரு? இதெல்லாம் எந்த சாமியும் சொல்றதில்ல, சில ஆசாமிகள் தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் மகாலட்சுமி. யார் என்ன சொன்னாலும் அதை பத்திலாம் கவலைப்படாம போய் விளக்கு ஏத்துறீங்களா? என்ன ரஹ்மான் இதெல்லாம் கையிலயும் கழுத்துலயும்? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில, அதனால பக்கத்து வீட்டு மாமா சாமி கும்பிட்டாங்க, அதனால எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. முதல்ல இதை தூக்கி போடு. நம்மளாம் வேற சாமி கும்பிடுறவங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏமா சாப்பிடக்கூடாது? அந்த மாமா எனக்காக அன்பா கொடுத்தாங்க, அதனாலதான் வாங்கினேன். இதுல எங்க சாமி இருந்துச்சு? இதெல்லாம் யாரு அவர் சொல்லி கொடுத்தாரா? அவங்க பகவத்கீதையில யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடலான்னு இருக்குதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நீதி செய்யும்படி, அன்பு காட்டும்படி, சொந்தங்களுக்கெல்லாம் நன்மை செய்யும்படி 1690 குரான்லயும் சொல்லியிருக்குமா. மனுஷங்களுக்குள்ள வேற்றுமையை பார்த்தா கடைசியில மிஞ்சிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. நீங்க இதை பத்தியும் யோசிக்காம பையன் கொடுக்கறத வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு பத்தாதுன்னா இங்க வச்சுட்டு போட எடுத்துக்கோங்க. ஆமா, என்னடா பால் கொழுக்கட்டைய காணோம்? அது நான் வரும்போதே தின்னுட்டேன். சரிண்ணா, போயிட்டு வரேன். டேய், நீ அந்த வீட்டுக்கு போ. வாங்கடா போலாம். எங்க போலாம்டா? டேய் முத்து, அங்கெல்லாம் போகாத. என்ன? டேய், இது அப்துல் பாய் வீடுடா, அங்கெல்லாம் வேணாம். சரி வாங்கடா போலாம். ஏல பாண்டி, பாய் இங்க வாழ. இதோ வரோம் பாய். ஏல பாண்டி. ஏய் பசங்கள அங்க போயிடுங்க. என்னல வாசல் வரைக்கும் வந்துட்டு கண்டும் காணாம போட என்ன செய்தி? அதில்ல பாய், விநாயகர் சதுர்த்திக்கு நன்கொடை வசூல் பண்ணிட்டு இருக்கோம். முத்து யாருன்னு தெரியாம உங்க வீட்டுக்கு வந்துட்டான். ஏன் நாங்க யாரு? நாங்கெல்லாம் கொடுக்க கூடாதோ? அப்படின்னு இல்ல பாய், நீங்க வேற சாமி கும்பிடுறவங்க, நாங்க வேற சாமி கும்பிடுறவங்க, அதான். இல்ல பாண்டி, சாமியில என்ன பாண்டி, உன் சாமி என் சாமி எல்லா சாமியும் ஒண்ணுதான் பாண்டி. நான் முத்து. கரெக்டுண்ணா. நம்ம சாமியை கும்பிடுற விதம் தான் வேற வேற, எல்லா சக்தியும் ஒண்ணுதான், புரிஞ்சுதா? சரி சரி, எழுது. 5000 ரூபா எழுதிக்க. வர வச்சிட்டியா? ரொம்ப நன்றி பாய். இல்ல பாண்டி, முதல்ல நான் மனுஷன், சரியா? அடுத்த தடவை சாமி பேர் சொல்லி தள்ளிலாம் நிக்க கூடாது. பாய். முத்து வாழ. பாண்டி என்ன கோயிலுன்னு கொடுத்து அமிச்சாரு. பிரசாதம். பிரசாதமா? பாய், நல்லா இருக்கா? ஏய், நல்லா சுவையா இருக்குல்ல. ரம்ஜானுக்கு பிரியாணி உண்டுல? ரம்ஜானே உனக்கு தானே வச்சுக்கோ. என்னாச்சு? விடிஞ்சா விநாயகர் சதுர்த்தி. வாழ்க்கையை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. தொண்டை தனியை நினைக்கணும்னா கூட காசு தேவைப்படுது. இங்கே சாமினா இருக்கா இல்லையாடா? இந்த கடவுள் நம்மளை படைச்சதே நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து அவர் ரசிக்கிறதுக்கு தான் போல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லைடா. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா தப்பு செஞ்சவனை காசு வாங்கிட்டு முதல் ரோலியும் உண்மையிலேயே அப்பாவைய பசியோட கடைசி ரோல நிற்க வச்சு தரிசனம் கொடுப்பாரா? இங்க இருக்கிறதுலாம் தெய்வமே இல்லடா, வெறும் கல்லு. நான் பேய் இல்லை, சாமி. நான் தான் அம்மன். நீ இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டு இருந்தது என்னத்தான்? உன் நிலைமையை பார்த்து நான் வருந்துகிறேன். உனக்கு என்ன வேண்டும் கேள். ஒரு ஓல்டு மங்க், பீரு, ஆர்சி, பெக்காடி, டே நைட், கிரில், தந்தூரி, சிக்கன், ரைஸ், 2 கிளாஸ், 2 வாட்டர் பாட்டில், ஒரு ஊருக்கு கிளாஸ். நான் சொல்லிட்டேன்.
தொண்டை தண்ணியை நினைக்கணும்னா கூட காசு தேவைப்படுதுடா. அப்போ அது அந்த தண்ணியா? ஐயோ